என்ன மேடம் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு? என் லைஃப்ல இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் யாருமே பண்ணதில்ல. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி. உன்னோட ஹாப்பினஸ் இன்னும் அதிகமாக்குறதுக்கு நான் ஒன்று வச்சிருக்கேன். அப்படியா? என்னது அது? கண்ணை மூடு, அப்பதான் நான் தருவேன். இல்ல இல்ல, நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன். நீங்க அப்படியே கொடுங்க. ஏடச்சி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, கண்ணை மூடு. சரி சரி, உங்களை நம்பிதான் கண்ணை மூடுறேன். எவ்வளவு நேரம்? கண்ணை திறக்கலாமா? இருடி இரு, எங்க போக பாரு, இங்கதான் நிக்கிறேன், இரு ஒரு நிமிஷம். என்ன சஞ்சய் இவ்வளவு நேரம் பண்றீங்க? நான் கண்ணை திறக்கிறேன். சரி, கண்ணை தர. என்ன சஞ்சய் இது? இதுல என்ன இருக்கு? இந்தா நீயே திறந்து பாரு. என்னது இது? இது எப்ப வாங்குனீங்க? அதெல்லாம் நான் அப்பயே வாங்கிட்டேன், நீ திறந்து பாரு. சரி. வாவ், செம்மையா இருக்கு சஞ்சய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த நடுவுல எம்எஸ்ல குட்டியா ஒரு ஹார்ட் போட்டு இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. பின்ன இருக்காதா? உன் கைக்கு எப்படி போட்டு அழகா இருக்குன்ட்டு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? வாவ், ரொம்ப அழகா இருக்கு சஞ்சய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட்டை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. என்ன மது, அவ்வளவுதானா? வேற என்ன வேணும்? ஏன் என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. தள்ளி நில்லுங்க. என்னடி பொண்டாட்டி, ஒரே ஒரு முத்தம் தானே, தர மாட்டியா? அதெல்லாம் முடியாது. நீ தரல நான் தரேன். ஹலோ, ஹாய் சார். சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில 11 மணிக்கு போர்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா போர்ட் மெம்பர்ஸ்க்கும் இன்விடேஷன் அனுப்பியாச்சு சார். மீட்டிங் ஹாலும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குட் சார். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், நியூ ப்ராடக்ட் ஃபைல்ஸு, ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது சார். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சரி, நான் நாளைக்கு டைமுக்கு கரெக்டாக வந்துடுறேன். ஓகே சார். அப்புறம் ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க. சொல்லுங்க சார். இந்த மீட்டிங் நம்ம நீரா ஹெர்பல் பியூட்டி கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால எந்த ஒரு சின்ன தவறும் நடக்கக்கூடாது. சரி சார். மீட்டிங் ஹால், பிரசன்டேஷன் ஸ்கிரீன், ப்ரொஜெக்டர், ஃபைல்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் 2 தடவை செக் பண்ணுங்க. யாரும் லாஸ்ட் மினிட்ல பதற மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா சார், எல்லாமே பர்ஃபெக்டா அரேஞ்ச் பண்ணிடுறேன். நல்லது. நம்ம கம்பெனியோட பெயருக்கு ஏற்ற மாதிரி மீட்டிங் ப்ரொஃபஷனலாகவும் சக்ஸஸாகவும் முடிஞ்சாகணும். எல்லாரையும் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்க்க சொல்லுங்க. ஷோர் சார், எந்த குறையும் வராது. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி எனக்கு ஒரு அப்டேட் கால் பண்ணிருங்க. ஓகே சார், கண்டிப்பா பண்றேன். சரி, கவனமா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்னம்மா கவி, ஏதாச்சும் வேணுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா, சொல்லு. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு சில நாளாவே நிறைய கேள்விகள் வருது. என்ன கேள்வி? நான் யாரு? எனக்கு யாருமே இல்லையா? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல? நான் யாருன்னு கூட தெரியாம வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அது வந்து கவி. இன்னொரு கேள்வி. கேளுமா. நீங்க எனக்கு கூட பிறந்த அண்ணனா? இல்லம்மா, நான் உன் கூட பிறந்த அண்ணன்லாம் இல்ல. ஆனா அதனால என்ன? ரத்தம் ஒண்ணா இருந்தாதான் அண்ணன் ஆகணும்னு அவசியம் இல்லையே. மனசால ஒருத்தரை தங்கச்சின்னு நினைச்சா போதும். என்னைக்கு நீ என்னை தேடி வந்தியோ அன்னையில இருந்தே நான் உன்னை தங்கச்சியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கு சொந்தம்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. உண்மையாவா? ஆமா, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் எங்க? ஏன் என்ன தேடி வரல? அதுக்கு காரணம் இருக்கு கவி. என்ன காரணம்? நீ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வீட்டை விட்டு வெளியில வந்துட்ட கவி. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேனா? ஆமா. ஏன்? எதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்? அந்த விஷயத்த இப்ப என்னால சொல்ல முடியாது. உனக்கு ஞாபகம் திரும்ப ஆரம்பிச்சா எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும். சரி அண்ணா. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? ஏன் அழறீங்க? அது என்ன இல்லம்மா, ஃபர்ஸ்ட் நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? அதான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு. நான் சின்ன வயசுல இருந்தே தனியாக தான் வளர்ந்தேன். எனக்குன்னு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை. அம்மாவும் சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இனிமே இப்படியே நான் கூப்பிடுமா? சரிங்க அண்ணா. சரிம்மா, நீ போய் தூங்கு, எதையும் யோசிக்காத, சரியா? நான் காலையில வரேன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு. சரிங்க அண்ணா. அண்ணா, என்ன கவி? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுமா.
இப்போதானே நீங்க சொன்னீங்க எனக்கு சொந்தம் இருக்காங்கன்னு. ம் ஆமா. நான் அவங்கள பார்க்கணும்ண்ணா. அவங்க யாருன்னு தெரியல, எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா என்னோட சொந்தம்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்கள பார்க்கணும்னு மனசு ரொம்ப ஆசைப்படுது. அவங்க என்னை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அது கூட எனக்கு முக்கியம் இல்லை. ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்தா போதும். தூரத்துல இருந்தாவது பார்க்கணும். என்னண்ணா, ஏன் அமைதியா இருக்கீங்க? அது அது வந்து ஏண்ணா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. அப்போ என்ன கூட்டிட்டு போறீங்களா? கவி, இப்போ நான் சொல்றது மட்டும் நம்பு. சொல்லுங்க அண்ணா. உன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் இன்னும் முழுசா முடியல. சில விஷயங்கள் சரியாகணும், சில மனசுகள் அமைதியாகணும். அதுக்கப்புறம் நானே உன்னை கூட்டிட்டு போறேன். எவ்வளோ நாள் அண்ணா? அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாளா யாருமே இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்தேன். இப்போ இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள பார்க்கணும்னு தோன்றது தப்பா? இல்ல கவி, அது தப்பு இல்ல. உன்னோட ஆசை ரொம்ப நியாயமானது. அப்போ அந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஆனா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த அண்ணனை நம்புறீல? நம்புறேன்னு. அப்படின்னா நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு மனசை குழப்பிக்காத. சரியான நேரம் வந்த உடனே நானே உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். இது என்னோட ப்ராமிஸ். சரிங்கண்ணா, நான் உங்களோட ப்ராமிஸ் நிறைவேறதுக்காக வெயிட் பண்றேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சரிங்கண்ணா, நான் கிளம்புறேன். சரிம்மா. உன்னை இப்போ கூட்டிட்டு போகணும்னு எனக்கும் ஆசை தான் கவி. ஆனா இப்போ நடந்த சண்டை, கோபம், காயம் எதுவுமே உனக்கு தெரியாது. இந்த நிலைமையில உன்னை அங்க கூட்டிட்டு போனா நீ இன்னும் கஷ்டப்படுவ. கொஞ்ச நாள் தான், எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நானே உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அக்கா, ஆஃபீஸ் போர்ட் மீட்டிங்க்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் ரெடி. ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ல ஃபைனான்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. செகண்ட் ஃபோல்டர்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க சைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் தனியா டேபிள்ல வச்சிருக்கேன். எல்லாமே இங்க ரெடியா இருக்கு. மீட்டிங் ஹாலும் முழுசா ரெடி பண்ணிட்டோம்க்கா. ப்ரெசன்டேஷன், ப்ரொஜெக்டர் எல்லாமே செக் பண்ணிட்டேன். எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்துட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பார்ட்னர்ஸும் வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குக்கா. ஓகே, ரொம்ப நல்லது. பரவாயில்ல, நீங்க 2 பேரும் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டீங்க. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாம போயிட்டு வாங்கக்கா. இங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, நான் கிளம்புறேன். என்னம்மா யானி, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்க்கா. சரி, அம்மா எங்க? அம்மா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கக்கா. சரிம்மா, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏதாவது வேணும்னா உடனே மது இல்லைன்னா வைஷுவை கூப்பிட்டு சொல்லு. சரிங்கக்கா. சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. சரிக்கா. சரிடா, நான் என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன். நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாடா, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். நீ என்ன எங்க போயிட்டு வர? நான் இப்பதான் சைட்ல இருந்து வந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன விஷயம்? நம்ம மீரா அண்ணியோட 2வது காலேஜ கட்டிட்டு இருந்தோம்ல, அந்த ப்ராஜெக்ட் என்னடா ஆச்சு? எல்லாரும் அதை பத்தி மறந்துட்டீங்களா? நானும் அதை பத்தி தாண்டா 2 நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ லாஸ்ட் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாமே. நான் என்ன பண்றது? ரூமுக்கு போகும்போது ஞாபகம் வருது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மறந்து போயிடுதுடா. மேரேஜ், வேலை, வீட்ல பிரச்சனை, இது எல்லாத்துலனாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அதனால இந்த காலேஜ் ப்ராஜெக்ட நம்ம அப்படியே பெண்டிங்ல போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை கூட அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆமாண்டா, நான் கூட அதை பத்தி முழுசா மறந்துட்டேன். கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து என்னால எதுவுமே யோசிக்கவே முடியலடா. ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? டேய், உண்மையாவே நம்ம அந்த ப்ராஜெக்ட் அப்படியே விட்டுட்டோமா? நான் கூட இப்பதான்டா அதை ரியலைஸ் பண்றேன். அதுக்கான டிசைன்ஸ், அப்ரூவல்ஸ் எல்லாமே ரெடியா இருந்துச்சுடா. நம்ம இன்னும் கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தியிருந்தா இந்நேரம் பாதி வேலை முடிஞ்சிருக்கும். அததான் நானும் சொல்ல வரேன். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம இப்படியே விடக்கூடாது. ஆனா நம்ம இப்ப ஆரம்பிக்கணும்னா இப்ப நம்ம எல்லாத்தையுமே மறுபடியும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். செக் பண்ணலாம்டா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ப்ராஜெக்ட்ல மறுபடியும் கவனத்தை செலுத்தணும். ஆமா, நீ சொல்றது சரிதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். மீரா நீ இந்த மேரேஜ் விஷயத்துல பிஸி ஆயிட்டதுனால அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை போல. உண்மைதான், மீரா நீ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளவு நேரம் தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பா நம்ம வீணாக்க கூடாது.
அதனாலதான் சொல்றேன், நம்மளும் இதை இப்படியே பெண்டிங்லயே வச்சிருக்க கூடாது. சீக்கிரமா மீட்டிங் போட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்ட்டு முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் சரியான முடிவுன்னு தோணுது. இந்த தடவை எந்த காரணத்துக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் நிக்க கூடாது. புரிஞ்சதா? அததான் அண்ணன் நானும் எதிர்பார்க்கறேன். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை மறுபடியும் ஆரம்பிப்போம். குட் மார்னிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் பீயிங் ஹியர். நீங்க நடக்க போறது ஒரு சாதாரண மீட்டிங் கிடையாது. திஸ் இஸ் an official board meeting. இந்த மீட்டிங்ல எடுக்க போற ஒவ்வொரு டிசிஷனும் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சரை தீர்மானிக்க போகுது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலிசம் ஃப்ரம் எவ்ரிவன். எல்லாருக்கும் கருத்து சொல்லும் முழு உரிமை இருக்கு. ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் ஒப்பீனியன். ஆனா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. லெட்ஸ் மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம். சரி, யாருக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ சொல்லலாம். மேம், எங்களுக்கு இந்த நியூ ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி மேல பெருசா கான்ஃபிடன்ஸ் இல்ல. தட்ஸ் ஓகே. டெல் மீ தி ரீசன். ரீசன் இல்லாம எந்த ஒப்பீனியனும் கம்ப்ளீட் ஆகாது. 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகுறது எனக்கு என்னமோ சரியா படல. எக்ஸாக்ட்லி, அதான் என்னோட பாயிண்ட்டும். மார்க்கெட்டோட ட்ரஸ்ட் இன்னும் முழுசா திரும்பி வரல. மேம், வைஷு, லெட் தம் ஃபினிஷ். நடுவுல இன்டரப்ட் பண்ண வேண்டாம், அவங்க பேசட்டும். அந்த கெமிக்கல் இஷ்யூக்கு அப்புறம் கம்பெனி இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த லான்ச் ரொம்ப ரிஸ்க். ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு ஒரு கம்பெனியோட கேப்பபிலிட்டியை ஜட்ஜ் பண்ண முடியாது. அது உங்க ஒப்பீனியன். இனஃப். இப்போ நான் பேசுறேன். முதல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கிளியரா புரிஞ்சுக்கணும். We are here to find solutions, not to blame each other. கடந்த இன்சிடென்ட்டை நான் மறைக்கவே இல்லை. அந்த நாள்ல பப்ளிக்கா நின்று ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தது நான் தான். நான் அப்பாலஜி கொடுத்தேன். அஃபெக்டட் கஸ்டமர்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுத்தோம். ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல இருந்து ரீகால் பண்ணோம். செக்யூரிட்டி சிஸ்டமை அப்கிரேட் பண்ணோம். குவாலிட்டி கண்ட்ரோல் முழுசா மாத்தணும். அதுக்கப்புறமும் அந்த இன்சிடென்ட்டை வச்சு தினமும் கம்பெனியை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தா how will we move forward? ஒரு கம்பெனி க்ரோ ஆகணும்னா மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணணும். அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் லீடர்ஷிப். பட் ரிஸ்க் இன்னும் இருக்குமே மேம். நோ, பிஸ்னஸ் இஸ் 100% ரிஸ்க் ஃப்ரீ. ஆனா a smart business always knows how to manage the risk. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு என்னமோ இந்த பிளான் சரியா தோணல. That's your opinion. I respect that. ஆனா எந்த ஒப்பீனியனுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். ஃபியரை வச்சு நான் டிசிஷன் எடுக்க மாட்டேன். ஃபேக்ட் வச்சு தான் நான் டிசிஷன் எடுப்பேன். இந்த கம்பெனியை நான் எமோஷன்ஸ்ல நடத்தல. I run this company with vision, strategy and responsibility. எக்ஸாக்ட்லி மேம். நான் ஒரு சிஇஓவா இருக்கிறதால யாரோட வாயும் மூட சொல்லல. ஆனா எவிடன்ஸ் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட்டை ரிஜெக்ட் பண்ண சொன்னா ஐம் சாரி, ஐ கான்ட் அக்செப்ட் தட். நம்ம கம்பெனிக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். நாட் பர்சனல் ஒப்பீனியன்ஸ். கம்பெனி growth comes first. Now, if anyone has a better strategy, I'm ready to listen. Otherwise, let's move forward. மேம், நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் கேட்டதுக்கு அப்புறம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாறி இருக்கு. நாங்க ரிஸ்க் மட்டும் பார்த்தோம், ஆனா நீங்க சொல்யூஷனையும் பார்த்திருக்கீங்க. Honestly, குவாலிட்டி கண்ட்ரோல்ல நீங்க இவ்ளோ சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கன்னு முழுசா எங்களுக்கு தெரியாது. அதனால தான் டவுட் வந்தது. அதனால தான் இந்த போர்ட் மீட்டிங். क्वेश्चंस கேக்குறது தப்பு இல்ல, ஆனா ஆன்சர்ஸையும் கேட்கணும். அப்போதான் சரியான டிசிஷன் எடுக்க முடியும். ஃபேர் எனஃப் மேம். எங்களுடைய கன்சர்ன்ஸ்க்கு நீங்க கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ. இந்த லான்ச் நம்ம கம்பெனிக்கு ஒரு புதிய தொடக்கமா இருக்கும். மேம், மார்க்கெட்டிங் டீம் ரெடி. கேம்பெயின் ஷெட்யூல், டிஜிட்டல் ப்ரமோஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. போர்ட் அப்ரூவல் கிடைச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரொடக்ஷன் யூனிட்லயும் எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்றாங்க. எக்ஸ்டர்னல் லேப் டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸும் பாசிட்டிவா வந்திருக்கு. எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. குட். இதுதான் நான் எதிர்பார்த்த டீம் ஒர்க். ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு வேலை பண்ணும்போது சக்சஸ் நம்மளை தேடி வரும். நம்ம ப்ராடக்ட் மட்டும் லான்ச் ஆக கூடாது, நம்ம ரெப்யூட்டேஷனும் லான்ச் ஆகணும். தட்ஸ் a real goal. சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்கு போர்ட் அப்ரூவல் கொடுக்கலாமா? ஓகே மேம். எக்ஸலென்ட். The reservation is passed anonymously. Congratulations everyone. Let's create history once again. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.